கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளி வாயிலாக இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். தேவனாகிய கர்த்தர் கடந்த மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதமாகிய பிப்ரவரி மாதத்தையும் அவர் காண கொடுத்து தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவ சமூகத்தை நோக்கி நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் செபிப்போம். நன்றி தகப்பனே. அப்பா, அந்த புதிய மாதமாகிய பிப்ரவரி மாதத்தை நீர் காண கொடுத்த உடைய மேலான தயவுக்காக இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த ஆண்டிலும் தேவனாகிய கர்த்தர் இந்த ஒரு மாதம் முழுவதும் நீர் கண்ணின்மணி போல பாதுகாத்து இந்த 2ஆம் மாதத்திலும் தேவ சமூகத்தில் இந்த மாலை வேளையில் ஒன்று கூடி கர்த்தரை துதித்து பாடி ஆராதனை செய்து உடைய சமூகத்திலே உடைய வார்த்தையை தியானிக்கும்படிக்கு தேவன் கொடுத்திருக்கிற அந்த சாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்திலே உடைய பாதத்தில் வந்திருக்கிற பிள்ளைகள் ஐயா, என்னென்ன தேவைகளோடு கூட வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய இருதயத்தின் வாஞ்சை விருப்பம் என்னதென்பதை அப்பா நீர் மாத்திரம் அறிந்திருக்கிறீர் ஐயா. தேவனாகிய கர்த்தர் நீர் தாசன் மூலமாக பரிசுத்த ஆவியானவரே நீர் வெளிப்படுவீராக. இந்த மாதத்தில் தேவன் என்னோடு கூட இடைப்பட வேண்டுமே. ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தாகங்களையும் தீர்த்தருளும்படியாக பரிசுத்த ஆவியானவரே நீர் வெளிப்படுவீராக. எல்லாருடைய இருதய சிந்தனைகளையும் அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தர் அப்பா, வேதம் சொல்லுகிறது, நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி தேவ சமூகத்திலே காத்திருக்கிறார்கள் ஐயா. நம்முடைய பிள்ளைகள் ஐயா ஒரு ஜெபத்திற்காக ஆண்டவராய் கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார் என்று தேவ சமூகத்திலே ஜெபத்திலே காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாய் கர்த்தரின் நினைவு கூறுகிற பரமபிதாவே, நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவனாகிய கர்த்தரின் இறங்கி மகிமையான காரியங்களை செய்கிற எங்கள் பரிசுத்தருடைய சமூகத்தை நோக்கி இந்த வேளையிலே செபிக்கிறோம். தாசனை தேவனாகிய கர்த்தர் ஒரு விசேஷித்த தேவாவின் அபிஷேகத்தினாலும் அக்னியினாலும் வல்லமையினால் நிறைத்து உடைய வார்த்தைகளை தீர்க்கமாக பிரசங்கிக்கத்தக்கதான அபிஷேகத்தை நீங்கள் ஊற்றுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், அவைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவருடைய வார்த்தையினாலே ஒவ்வொருவரும் திருப்தி அடையத்தக்கதாக பரலோக தேவனாகிய கர்த்தர் நீங்கள் வெளிப்படுங்கப்பா. ஒவ்வொருவருக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் ஐயா, காத்திருக்கிற பிள்ளைகள், சோர்ந்தடைக்கிற பிள்ளைகளுக்கு என்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற வார்த்தையினாலே ஒவ்வொருவரும் எழுந்து நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக மகிமையின் தேவன் நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு மகிமையான காரியத்தை நீங்கள் செய்தருளி உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலும் தேவ சமூகத்திலும் விடுதலையோடு கூட உம்மை பாடி பிள்ளைகள் ஆராதனை செய்யும்படிக்கு ஒவ்வொருவருக்குள்ளாக துதியின் ஆவியினால் தேவனாய் கர்த்தர் நீங்கள் நிறைத்தருளுவீராக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் வெளிப்படுவீராக. எல்லா தடைகளையும் நீங்கள் மாற்றுங்க. இந்த ஆரம்ப ஜெபத்திலிருந்து வேத வாசிப்பு பகுதி, பாடல் ஆராதனை வேளை, விசேஷமாக தேவ செய்தியின் மூலமாக பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் வெளிப்பட்டு இந்த ஆராதனை நிறைவிலே ஒவ்வொருவருடைய இருதயம் மகிழ்ந்து கழிகூறத்தக்கதாக தேவன் என்னோடு கூட இடைப்பட்டார், இந்த வார்த்தையினால் இருதயம் மகிழ்ந்திருக்கிறன்னு சொல்லும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் வெளிப்படுவீராக. உம்முடைய நாமத்திற்கு மாத்திர மகிமை வரப்பண்ணும். உம்முடைய கரத்திலே கொடுக்கிற ஆசீர்வதித்தருளும். துதியும் கனமும் மகிமை ஸ்தோத்திரம் ஒருவருக்கே, மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பிற்குரியவர்களே, அன்பு மிகுந்த ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற திருநாமத்திலே இந்த 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மாலை வேளையிலே வொர்ஷிப் லார்ட் மினிஸ்ட்ரீஸ் ஊழியங்கள் சார்பாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் தருகிற சமாதானமும் ஆசீர்வாதமும் இந்த மாதத்திலும் உங்கள் இல்லங்களிலே தவழ ஆண்டவர் கிருபை செய்வாராக. சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. சறுக்குகிற நேரத்திலே தாங்குகிற ஆண்டவர், தடுமாறுகின்ற நேரத்திலே தாங்கி பிடிக்கக்கூடிய ஆண்டவர், எவ்வளவு மேன்மையான ஆண்டவர். அவரை துதித்து ஸ்தோத்திரிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு அழகான பாடல், போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே சேர்ந்து உற்சாகமாய் பாடுவோம்.
தேவனை புதிய இதயமுடனே போற்றி துதிப்போம் நம் தேவனை புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலை நம்மை சூழ்ந்து கொண்டாலும் நம்மை காத்து அரவணைத்து மார்பில் சேர்த்தணைக்கின்ற ஆண்டவர். அந்த அன்பை எண்ணி நாம் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். முதலாம் சரணத்தை உற்சாகமாய் அதனுடைய பொருளை உணர்ந்து அர்த்தத்தை உணர்ந்து அந்த ஆண்டவரை துதித்து பாடுவோம். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். உற்சாகமா இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். வசனம் அழகாய் சொல்கிறது. உலகத்திலே நமக்கு எத்தனையோ சோதனைகள் இருக்கலாம், ஆனால் சோதனைகளை மேற்கொள்வதற்கு பலன் தருவது ஆண்டவர் ஒருவர் மாத்திரம். ஆகவே ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலே வரக்கூடிய சோதனைகளை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் தாங்க சுவாமி என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் வேண்டி இந்த பாடலில் நாம் சமத்தை பாடுவோம். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயத்தொனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயத்தொனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இந்த கொடுமையான கடைசி நாட்களிலே சொந்த குழந்தையை மறக்கின்ற தாய் தகப்பன் அநேகம் பேர் உண்டு. தகாத உறவுகளிலே மூழ்கி தன்னுடைய குழந்தையே சாகடிக்கக்கூடிய நிலைகளை நாம் செய்தித்தாள்களிலே வாசிக்கிறோம். ஆண்டவர் அழகாய் சொல்லியிருக்கிறார், தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்மை மறக்காத ஆண்டவர், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற ஆண்டவர், ஒரு கோட்டி துதித்து சேர்ந்து பாடுவோம். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா.
தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. அண்ட சராசரங்களையும் படைத்து நாசியிலே தன்னுடைய சுவாசத்தாலே ஊதி உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்கியிருக்கிறார். தமது சொந்த சாயலிலே உருவாக்கிய அந்த ஆண்டவரை துதித்து சோதரித்து பாடினோம். ஒருவேளை வேதனையோடு கவலையோடு கலக்கத்தோடு இருப்பீர்கள் என்றால் இந்த காணொளி வாயிலாக ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். உன்னை ஒருபோதும் மறவாத ஆண்டவர், உன்னை பிரியாத நேசரவர், கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன், கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ? தாயின் கருவிலேயே உங்களையும் என்னையும் உருவாக்கி இருக்கிற ஆண்டவர். உற்சாகமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன், கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ? கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன், கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ? உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். கலங்கிய நெஞ்சத்தோடு வேதனையோடு என் வாழ்விலே யார் இருக்கிறார்கள் என்ற எதிர்பார்ப்போடு கலக்கத்தோடு இந்த காணொளியை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கருவினில் கண்ட ஆண்டவர் கைவிடாமல் உங்களையும் என்னையும் வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு வாங்க சுவாமி, பாவம் நிறைந்த என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்க என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் பரிசுத்தமாய் மாற்றி பரலோகம் தர வல்லவராயிருக்கிறார். சேர்த்து பாடுவோம் முதலாம் சரணத்தை. தாயினும் மேலாய் அன்பு வைத்தவர், தடுமாறும் போது தாங்கிடுவார். தாயினும் மேலாய் அன்பு வைத்தவர், தடுமாறும் போது தாங்கிடுவார். கலங்கிட வேண்டாம், தயங்கிட வேண்டாம், கலங்கிட வேண்டாம், தயங்கிட வேண்டாம். கண்மணி போல் உன்னை காத்திடுவாரவர், கண்மணி போல் உன்னை காத்திடுவார். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன்,
கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ? கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன் கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ? உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். அலைக்கடல் புயலை அமர்த்திய தேவன் தடைகளை தகர்ந்து முன் செல்கிறார். தடைகள் நிறைந்த நம் வாழ்வை தடைகளை அகற்ற வல்லவராயிருக்கிறார். செங்கடலை பிளந்து மக்களை வழிநடத்திய ஆண்டவர் ஜெயம் அளிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, உன்னதரே, இயேசுவே, எனக்கு துணையாய் இருந்த சுவாமி என்று வேண்டும் பொழுது ஆண்டவர் துணையாய் இருக்க வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து இரண்டாம் சமத்துவார். அலைக்கடல் புயலை அமர்த்திய தேவன் தடைகளை தகர்த்து முன் செல்கிறார். அலைக்கடல் புயலை அமர்த்திய தேவன் தடைகளை தகர்த்து முன் செல்கிறார். செங்கடல் பிளந்தவர் ஜெயம் உனக்களிப்பார். செங்கடல் பிளந்தவர் ஜெயம் உனக்களிப்பார். உன்னதரேசு துணையிருப்பார் என்றும் உன்னதரேசு துணையிருப்பார். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன் கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ? கல்லினுள் தேரையை காத்திடும் இறைவன் கருவினில் கண்டவர் கைவிடுவாரோ? உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். உன்னை ஒரு போதும் மறவாதவர், உன்னை பிரியாத நேசரவர். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 30 முடிய. ரோமர் 8 25 முதல் 30 முடிய. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியதென்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக.
இந்த 2026 ஆண்டின் துவக்கத்திலே எத்தனையோ எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளாக இருந்தது. ஆண்டவர் அழகாக முதல் மாதத்தை நிறைவு செய்யும்படியான கிருபையை தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரம் நம்மை அழகாய் வழி நடத்தி இருக்கிறது. வசனம் அழகாய் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, என்னோடு கூட பேசுங்க சுவாமி. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் செய்யுங்க சுவாமி என்று சொல்லி ஜபசந்தியோடு ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். அனைவருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. எஞ்சி இருக்கக்கூடிய 11 மாதங்களிலும் ஆண்டவர் காத்திடுவார் என்ற நம்பிக்கையோடு அர்ப்பணிப்புணர்வோடு செய்த பாவங்களை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணித்து நிறைவான வாழ்வை ஆண்டவர் தரும்படியாய் வேண்டி ஜபசந்தியோடு இந்த பாடலை பாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய பலத்தோடு அல்லேலூயா பாடி பாடி எனக்கு எதிராக இருக்கக்கூடிய அலைகளை நான் தாண்டிடுவேன். ஆண்டவரே, தடைகளை தகர்த்திடுவேன். அந்த விசுவாசத்தை தாங்க என்று சொல்லி பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும் பொழுது நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவரே, அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்று போனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே நீங்க அதிசயங்களை செய்யுங்க சுவாமி என்று சொல்லி எதிர்பார்ப்போடு ஜபசந்தையோடு அர்ப்பணிப்புணர்வோடு சேர்ந்து பாருங்க. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். ஆண்டவரே, நிந்தனைகள் போராட்டம் வந்தும் இந்த 1 மாதமாக என்னை தாங்கி இருக்கிறீரே சுவாமி. ஆண்டவரே, உமக்காக நான் ஜீவித்திடுவேன். ஆண்டவரே, நீர் தந்த அந்த குரல் வளத்தை பயன்படுத்தி உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன். ஆண்டவரே, நம்பிக்கையோடு கூட பாடுவோம். ஆண்டவர் வெற்றியின் வாசல்களை திறக்க வல்லவராய் இருக்கிறார். அர்ப்பணிப்போடு ஜபசிந்தையோடு சேர்ந்து பாடுவோம்.
போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, இயேசுவை நம்புவேன். இந்த அர்ப்பணிப்பின் வேலைக்குள்ளாக வந்திருக்கிறோம். உங்களுடைய சொந்த பாவங்களை ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஜெபசிந்தையோடு பாடுவோம். ஆண்டவர் உங்களை வழிநடத்தி ஆற்றி தேற்ற வல்லவராயிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஆண்டவரே, உம்மை மறுதலித்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விட்டு விலகி சென்றிருக்கிறேன். ஆண்டவரே, உலக பிரகாரமாக எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை பரிசுத்த குறைச்சலை அநேக நேரங்களிலே கொண்டு வந்திருக்கிறதே சுவாமி. ஆண்டவரே, நீ மன்னியுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னை இரக்கத்தினால் மூடி காத்துக்கொள்ளுங்க சுவாமி. அருமையான உணர்வோடு அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய மன்னிப்பை வேண்டி இந்த இரண்டாம் சந்தத்தை பாடுவோம். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம் வல்லமை இழந்தேன் ஐயா, உம் வல்லமை இழந்தேன் ஐயா. இந்த மன்னியும் தெய்வமே, என்னை ஒரு விசை மன்னியுமே. என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். ஐயா இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். என் மேல் மனமிரங்கும். என் மேல் மனமிரங்கும். மனம் இறங்குகிற ஆண்டவர் மனிதன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்த்து நம் வேதனைகளை அறிந்து மனம் இறங்குகிற ஆண்டவர். இந்த காணொலியை வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் மனம் இறங்கி உங்களுடைய பாவங்களை மாற்ற வல்லவராயிருக்கிறார். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை, கண்ணீரை, கவலையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். சிலுவையிலே வெற்றி சிறந்த ஆண்டவர், உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஜீவனை தந்த ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளும் பொழுது வெற்றியை தர வல்லவராயிருக்கிறார்.
இந்த நேரத்திலும் கூட ஆண்டவருடைய பாதத்திலே நம்மை வெறுமையாய் அர்ப்பணித்து ஆண்டவருடைய பாதத்திலே நாம் வேண்டிக் கொள்வோம். கிருபையாய் இரக்கமாய் இறங்குகிற ஆண்டவராய் இருக்கிறார். விசேஷமாக இந்த காணொளிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் நினைவு கொள்வோம். ஆண்டவருடைய வல்லமையான கரங்களிலே அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு வேண்டும் சாமி. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேண்டும் சாமி. இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நீ இறங்கி ஆளுகை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும் ஆண்டவரே, வேதனை தீரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ரட்சிப்பின் சந்தோஷத்தினாலே அகமகிழ்ந்து களி கூற கிருபை தாங்க சாமி. இந்த காணொளிக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த காணொளியை பார்த்த பின் ஆண்டவரே ஒரு வித்தியாசம் நிலவட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதங்கள் தொடரட்டும் ஆண்டவரே. அருமையான அண்ணனுக்காக, குடும்பத்துக்காக கூட ஜெபிக்கிறோம். வல்லமையான பிரசன்னம், கிருபை, இரக்கம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. அடுத்த மாதம் 1ஆம் தேதி மாலை வரை ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் ஒரு கிருபை, இரக்கம் நிறைந்திருக்கட்டும். நேசிக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க முன்பதாக கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவானவரை நோக்கி பார்க்கலாம். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியத்தை வாய்க்க பண்ணும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பேர் சொல்லி அழைத்திடும் கர்த்தர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்திடுவார். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்திடுவார். தாய் போல உன்னை தேற்றிடுவார். தகப்பன் போல் சுமந்திடுவார். தாய் போல உன்னை தேற்றிடுவார். தகப்பன் போல் சுமந்திடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உன் காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். நம் காரியத்தை வாய்க்க பண்ணுகிற தேவனாகிய கர்த்தரே இயேசுப்பா, இந்த வேளையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கின்றோம். என் காரியத்தை நீர் வாய்க்க பண்ண மாட்டீரா என்று சொல்லி ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த வேளையில் என் தேவனாகிய கர்த்தர் நீர் உதவி செய்தருளுவீராக. காரியத்தை வாய்க்க பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணுமானால் விரும்பினது வரும் பொழுது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்கின்ற அந்த வேத வசனத்தின்படியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு காரியங்களை வாய்க்க பண்ணும். அது நிமித்தமுடைய பிள்ளைகள் அவர்களுடைய குடும்பங்களின் இருதயங்களில் தேவனாகிய கர்த்தர் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நீர் கட்டளையிடும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். இந்த வேளையிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு
பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் தாமே நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்கின்ற நம்பிக்கை உண்டாகட்டும். சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய வார்த்தையை அனுப்பி பலப்படுத்தும். ஆண்டவராகிய கர்த்தர் மகிமையான காரியத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் செய்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக ரோமர் 8வது அதிகாரம் 25வது வசனத்தை நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்வோம். ரோமர் 8வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் காணானதை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். வேத வசனத்தை கவனித்து பார்த்தோம் என்றால் நாம் பொறுமையோடே காத்திருப்போம் என்று இந்த வேத வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்யும்படிக்கு பொறுமையோடே காத்திருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. என கருமையானவர்களே, எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் காத்திருந்ததை வேதம் சொல்லுகின்றது. அவர்தான் நமக்கு மாதிரி. நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார் என்று சொல்லி வேதம் சொல்லுகின்றது. அவர் எப்படி காத்திருக்கின்றார், எதற்காக காத்திருக்கின்றார், அவர் காத்திருந்த பொழுது பிதாவாகிய தேவன் என்ன செய்தார் என்பதை குறித்து நாம் இந்த நாளில் தியானித்து, அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் எப்படி பொறுமையோடு கூட காத்திருந்தார், அவர் காத்திருந்ததின் விளைவு பிதாவாகிய தேவன் செய்த காரியங்களை நாம் தியானிக்க போகின்றோம். எபிரேயர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுகின்றது, கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அதாவது வேத வசனத்தில் இயேசுவானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். அவர் எப்படி காத்திருந்து ஆண்டவராகிய கர்த்தர் காரியத்தை செய்கின்றார் என்பதை இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். இந்த இடத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றக்கூடியது யோவான் 2வது அதிகாரத்தில் இயேசுவானவர் செய்த முதலாவது அற்புதமாக வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தண்ணீரை திராட்சரசமாக மாற்றக்கூடிய அந்த காரியத்தை இயேசுவானவர் செய்யும் முன்பதாக, ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை செய்யும் முன்பதாக வேதத்தில் என்னென்ன காரியங்கள் நடந்திருக்கின்றது என்பதை குறித்து நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவராகிய கர்த்தர் இயேசுவானவர் இந்த இடத்தில் என்ன செய்தார் என்பதை குறித்து வேதத்தில் பார்க்கலாம். யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். கருமையானவர்களே, கல்யாண வீட்டில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் இந்த திராட்சரசம் என்று சொல்லி, இந்த திராட்சரசம் எல்லாருக்குமாக பரிமாறப்படும். அதில் குறைவு ஏற்படும் பொழுது ஜனங்கள் எல்லாம் அந்த திருமணத்தில் உள்ள காரியங்களை, கல்யாணத்தில் உள்ள காரியங்களை குறைவு சொல்லுவார்கள். ஆகவே அது குறைவுபட்ட நேரத்தில், திராட்சரசம் குறைவுபட்ட நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய தாயாகிய மரியாள் அங்கு இருக்கின்றாள். உடனே அவள் இயேசுவினிடத்தில் போய் இந்த காரியத்தை தெரிவிக்கின்றாள். அந்த நேரத்தில் திராட்சரசம் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தில் இயேசுவானவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. அவர் என்ன சொல்லுகின்றார்? என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லி தன் தாயாரிடத்தில் சொல்லுகின்றார். அப்படி என்றால் அவர்
என் வேளை என்று சொல்லக்கூடியது என்னுடைய வேளை என்று நான் குறிப்பிடக்கூடிய காரியம் என் பிதாவின் வேளை இன்னும் வரவில்லை. என் பிதாவின் வேளை தான் என்னுடைய வேளை. அவர் வேளை வரும் பொழுது தான் என்னுடைய வேளை வரும் என்று சொல்லி ஆண்டவராகிய கர்த்தர் இந்த இடத்தில் முக்கியமாக ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகின்றார். அதாவது பிதாவின் வேளை வருகின்ற வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டியது அவசியம். பிதாவினுடைய வேளை வரும் வரைக்கும் நாம் அனைவரும் காத்திருக்க வேண்டியது அவசியம் என்பதை இயேசுவானவர் கற்றுக் கொடுக்கின்றார். அவர் அந்த வார்த்தையை சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவின் தாய் வேலைக்காரர்களை நோக்கி என்ன சொல்லுகிறார்? 5வது வசனம், யோவான் 2:5 வாசிக்கலாம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, வேலைக்காரரை பார்த்து, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றாள். அதின்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவள் சொல்லுகின்றாள். இந்த வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். இப்பொழுது இயேசுவானவர் பிதாவின் வேளைக்காக காத்திருக்கின்றார். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய தாய் வேலைக்காரர்களிடத்தில் சொல்லுகின்றார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது நீங்களும் இப்பொழுது அவருடைய வேளைக்காக நீங்கள் காத்திருங்கள். அவர் என்ன சொல்லுகிறார், அவருடைய வேளைக்காக நீங்கள் காத்திருந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி அந்த இடத்துல வேலைக்காரர்களுக்கு சொல்லக்கூடியது வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, இப்பொழுது அங்கிருக்கக்கூடிய வேலைக்காரர்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய வேளைக்காக காத்திருக்கிறார்கள். என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லி அவர் காத்திருக்கின்றார். அவர் பிதாவினுடைய வேளைக்காக காத்திருக்கின்றார். இங்க இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வேளை எப்பொழுது வரும், என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்னாரே, அவருடைய வேளைக்காக காத்திருக்கிறார்கள். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எதற்காக நம்ம காத்திருக்க வேண்டும்? பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டியது எதற்காகவென்றால் அவருடைய வேளை உங்களுடைய வாழ்வில் வருவதற்காக காத்திருங்கள். அவருடைய வேளை நிச்சயமாக வரும். எனக்கு அருமையானவர்களே, நிச்சயம் தேவனாகிய கர்த்தருடைய வேளை உங்களுடைய வாழ்வில் வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது. ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். யோவான் 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் இயேசுவானவர் தம்முடைய சகோதரரிடத்தில் இவ்வாறாக சொல்லுகின்றார், என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, அவள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது. நீங்கள் என்னுடைய வேளையை பாருங்கள், அது இன்னும் வரவில்லை, ஆகவே நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் உங்களுடைய வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கின்றது என்று சொன்னால் நீங்க எதை செய்ய வேண்டும் என்றாலும் காத்திருக்காமல் உடனே செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பதை ஆண்டவர் மறைமுகமாக சொல்லுகின்றார். யோவான் 7வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகின்றது என்று வாசிக்கலாம். யோவான் 7வது அதிகாரம் 6வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, என் வேளை இன்னும் வரவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை, உங்கள் வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிறது. கருமையானவர்களே, உங்களுடைய வேளையோ எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கின்றது என்று சொன்னால் கர்த்தருடைய வேளை வராமல் நம்முடைய வேளை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறபடியினால் அவருடைய வேளை வரும் முன்பதாக நாம் ஏதாவது காரியத்தை செய்ய தொடங்கி அதில் பெரும் சிக்கலுக்குள்ளாக மாட்டிக்கொள்ளுகின்றோம். சிக்கலுக்குள்ளாக மாட்டிக்கொண்ட பின்பதாக ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் இப்படி செய்து விட்டேனே என்று சொல்லி நம்ம கதறிக்கொண்டிருக்கின்றோம். என கருமையானவர்களே, செய்த பின்பதாக ஒரு காரியத்தை குறித்து யோசிப்பதை காட்டிலும் அந்த காரியத்தை செய்யும் முன்பதாக மிகுந்த எச்சரிக்கையோடு கூட செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். இந்த நாளில் நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய போகிறீர்கள் என்றால் கர்த்தருடைய வேளை வரும் வரைக்கும் காத்திருந்து அவருடைய வேளை வந்த பின்பதாக அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த காரியத்தில் எந்த தடையும் இல்லாதபடிக்கு, ஒருவேளை தடைகள்
வரும் என்றால் அந்த தடைகளை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவராகிய கர்த்தரே உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் வேத வசனத்திலிருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். சங்கீதம் 37:5 எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் வேதம் சொல்லுகின்றது, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணக்கூடிய கர்த்தர் என்று சொல்லி சங்கீதம் 37:5 சொல்லுகின்றது. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. உங்கள் வேளை எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கின்றது. ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் வேளையில் எந்த காரியத்தையும் செய்யாதிருங்கள், என் வேளை வரும் வரைக்கும் காத்திருங்கள் என்பதைத்தான் சொல்லுகின்றார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கூட தேவனாகிய கர்த்தர் பேசுகின்றார். உங்களுக்கு அவர் நிச்சயம் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்பொழுது என்றால் கர்த்தருடைய வேளை வரும் வரைக்கும் காத்திருங்கள். இந்த நாளில் ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் தானாக காரியத்தை செய்யவில்லை. ஆண்டவருடைய வேளைக்காக காத்திருக்கின்றான். கர்த்தருடைய வேளை வருகின்றது என்பதை அறிந்த பின்பதாக அந்த காரியத்தை செய்யும் பொழுது எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நான் கொடுக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை, ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு அறிவுறுத்துகின்ற ஒரு காரியம், அவர் வேளைக்காக காத்திருங்கள். இயேசுவானவர் காத்திருந்தார். பிதாவின் வேளைக்காக அவர் காத்திருந்தது போல நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய வேளைக்காக, அவருடைய வேளை, அவருடைய நேரம் வரும் என்று சொல்லி அந்த நேரத்திற்காக, வேளைக்காக, காலத்திற்காக காத்திருங்கள். அப்படி நீங்கள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை, அவருடைய வேளை வரும் பொழுது நீங்கள் அந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வேதாகமத்திலிருந்து ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட இந்த நாளில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த யோவான் 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், தன் தாயாரிடத்தில் என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வேலைக்காரர்களிடத்தில் இயேசுவின் தாய் சொல்லக்கூடியது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காரியத்தில் அவர் பிதாவின் வேளைக்காக காத்திருக்கின்றார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய வேளைக்காக காத்திருங்கள். அவர் வேளை வரும் பொழுது உங்களுக்கு அந்த காரியத்தை தெரிவிப்பார், உங்களுக்கு அதை அறிவிப்பார். ஆண்டவராகிய கர்த்தர் தம் வேளையை உங்களுக்கு உணர்த்துவார். எனக்கு அருமையானவர்களே, அவர் வேளைக்காக யார் காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய வேளை வந்துவிட்டது என்பதை அறிவிப்பார், தெரிவிப்பார், உணர்த்துவார். இந்த நாளில் ஆண்டவர் எப்படி உணர்த்துகின்றார், ஆண்டவர் எப்படி தம்முடைய வேளையை அறிவிக்கின்றார், அவருடைய வேளை வந்த பின்பதாகத்தான் ஒரு ஸ்டெப் கூட நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, அதே இடத்தில் நின்று கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், ஆண்டவராகிய கர்த்தருடைய இந்த சம்பவம் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த சம்பவத்தை பாருங்கள். அந்த வேலைக்காரர்கள் காத்திருக்கிறார்கள். இயேசுவானவருடைய வேளை எப்பொழுது வரும் என்று சொல்லி அந்த இடத்தில் வேலைக்காரர்கள் கானாவூர் கல்யாணத்தில் காத்திருக்கிறார்கள். இந்த காத்திருக்கக்கூடியது எதை குறிக்கின்றது என்றால், அவர் வேலைக்காக காத்திருக்கக்கூடியது ஜெபத்தை குறிக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நேரத்தில் வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்க விரும்புகின்றேன். நெகேமியாவை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நெகேமியா புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலிருந்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகின்றோம். நெகேமியா புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் அதில் இந்த நெகேமியா ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்படுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, நாமும் சில காரியத்தை கேள்விப்பட்ட உடனேயே செயல்படக்கூடாது. காரியத்தை கேள்விப்பட்ட உடனே நான் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
ஒன்றை கேள்விப்படுகின்றேன், கேள்விப்பட்ட உடனே அந்த காரியத்தை குறித்து நான் செய்ய விரும்புகின்றேன், இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் அந்த காரியத்தை நான் செய்யும் முன்பதாக கர்த்தருடைய வேளை வந்தால் மட்டும்தான் அந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் கர்த்தருடைய வேளைக்கு முன்பதாக நான் அந்த காரியத்தை செய்யும்படிக்கு நான் இறங்கி அந்த காரியத்தை செய்வேன் என்றால் அந்த காரியம் எனக்கு கைகூடி வராது, எனக்கு ஜெயத்தை கட்டளையிடாது. எனக்கு அருமையானவர்களே, அதே வேளையில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் முன்பதாக கர்த்தருடைய வேளைக்காக காத்திருக்கிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள். ஆண்டவரே, உம்முடைய வேளைக்காக நான் காத்திருக்கிறேன் என்று யார் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் அந்த அவருடைய வேளையை ஆண்டவர் தெரிவிக்கிறார், அறிவிக்கிறார், அல்லது ஆண்டவர் உணர்த்துகின்றார். அப்படி உணர்த்தும் பொழுது கர்த்தருடைய வேளை வந்துவிட்டது என்பதை அறிந்த பின்பதாக நீங்கள் செயல்படும் நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அந்த காரியம் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நெகேமியா புஸ்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தோம் என்றால் இந்த நெகேமியா ஒரு காரியத்தை குறித்து கேள்விப்படுகிறான். பாருங்கள், யார் இந்த நெகேமியா என்று சொன்னால் வேதத்திலே அவனே சொல்லுகின்றான், நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தேன். ஆங்கிலத்தில் கப் பேரர் என்று சொல்லுவார்கள். பலரசம் தாங்கக்கூடிய மனுஷன் என்று சொல்லி நீங்கள் ஆலயத்தில் பார்த்திருக்கலாம். திராட்சரசத்தை கொண்டு வரக்கூடியவர்களை கப் பேரர் என்று சொல்லுவார்கள். திராட்சரசத்தை கொண்டு வரக்கூடியவர்களை மட்டும்தான் அந்த கப் பேரர் என்று சொல்லுகிறார்கள். பானபாத்திரக்காரன், அதாவது ராஜாவுக்கு பலரசம் கொடுக்கக்கூடியவனாக இந்த நெகேமியா பானபாத்திரக்காரனாக இருக்கின்றான். ராஜாவுக்கு பலரசம் கொடுக்க வேண்டும் என்றால், அதாவது திராட்சரசம் கொடுக்க வேண்டும் என்றால் சமைக்கிறதற்கென்று ஒரு சமையல்காரர் இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, ராஜாவுக்கு சமைப்பதற்கென்று ஒரு குக் இருப்பார். அதில் திராட்சரசம் மாத்திரம் பரிமாறுவதற்கென்று ஒரு மனுஷன் இருப்பான். அவன்தான் பானபாத்திரக்காரன். ஏன் அதை முக்கியத்துவப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், ராஜாவுக்கு இந்த பலரசம் கொடுக்கக்கூடிய இந்த பானபாத்திரக்காரன் மிகவும் நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருப்பான். ராஜாவுடைய உயிருக்கு உத்தரவாதம் பண்ணக்கூடியவன் இவன் தான். காரணம் என்னவென்றால், சில வேளைகளில் இந்த திராட்சை ரசத்தில் தான் ராஜாவுக்கு ஏதாவது ஒன்றை கலந்து கொடுத்து அவரை கொன்று போடுவதற்கு காரியத்தை செய்வார்கள். ஆகவே இந்த பானபாத்திரக்காரனாக இருக்கக்கூடியவன் முதலாவது திராட்சரசம் ராஜாவுக்கு பரிமாறும் முன்பதாக அந்த திராட்சரசத்தை அவன் முதலாவது பருகுவான். அவன் அதன் பின்பதாக அதை சோதித்து பார்த்த பின்பதாக தனக்கு ஒன்றும் நேரவில்லை என்பது பின்பதாகத்தான் அதை ராஜாவுக்கு கொடுக்க அவன் காரியத்தை செய்வான். எனக்கு அருமையானவர்களே, உயிரை பணயம் வைத்து இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பது பானபாத்திரக்காரனுடைய வேலை. அந்த கொடுக்கப்படுகின்ற திராட்சரசம் சுத்தமானதாக, அதை பொறுத்த மட்டில் எந்த கலப்படமும் இல்லாததாக, அது ராஜாவுக்கு பரிமாறுவதற்கு தகுதியாக இருக்கின்றது என்பதை அவன் முதலாவது பருகுவான். அவனுக்கு அது ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னால் மட்டும்தான் அது ராஜாவுக்கு பரிமாறப்படும். ஆகவே பானபாத்திரக்காரன் என்று சொல்லக்கூடியவன் ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமானவனாக, நம்பிக்கைக்கு பாத்திரவானாக அவன் இருப்பான். இதில் முக்கியமான காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்டவர்களுக்கு பொதுவாக தன் வீட்டுக்கு போக வேண்டும் என்றால் அவர்களுக்கு விடுப்பு கிடைப்பது கூட சற்று கடினமான காரியம். தன் சொந்த காரியமாக கூட அவர்கள் எங்கும் போக முடியாது. அவர்கள் முழுக்க முழுக்க ராஜாவோடு கூட இருந்து எல்லா காரியத்தையும் அவர் செய்ய வேண்டும். காரணம், அவர்கள் மிகுந்த நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, இந்த திராட்சரசத்தை ராஜா பானபாத்திரக்காரனிடத்திலிருந்து மட்டுமே வாங்கி பருகுவான். வேறு யாரும் அதை கொடுத்தால் அவன் பருக மாட்டான். பானபாத்திரக்காரன் அதை கொடுத்தால் மட்டும்தான் அவன் பருகுவான். அப்படி ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரவானாக இந்த நெகேமியா விளங்கி இருக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு ராஜாவுக்கு பலரசம் கொடுக்கக்கூடிய ஒரு கப் பேரராக அவன் இருந்திருக்கிறான் என்று வேதம் சொல்லுகின்றது. அப்படி அவன் இருக்கும் பொழுது தன்னுடைய ஊரில், தன்னுடைய
தேசத்துல ஒரு காரியம் நடந்ததை குறித்து அவன் ஆட்கள் மூலமாக கேள்விப்படுகின்றான். இதை கேள்விப்பட்ட உடனே அவனுடைய இருதயம் எல்லாம் உடைந்து போகின்றது. சில வேளைகளில் சில செய்தியை கேட்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, பிள்ளைகளுடைய விஷயத்தில் அல்லது பெற்றோர்களுடைய விஷயத்தில் அல்லது உறவினர்களுடைய விஷயத்தில் ஒரு காரியத்தை நீங்கள் கேள்விப்பட்ட உடனே, நமக்கு அந்த காரியத்தை கேட்ட உடனே அவர்களை குறித்து கேள்விப்படுகின்ற அந்த காரியம் உங்களை மிகவும் வேதனைக்குள்ளாக்கின உடனே நம்ம என்ன சொல்லுகின்றோம்? உடனே அந்த இடத்துக்கு நான் போக வேண்டும், உடனே அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், அவர்கள் இக்கட்டான நிலைமையில் இருக்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைக்கு திருமணம் பண்ணி கொடுத்த பின்பதாக அங்கு பிள்ளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று நமக்கு அந்த காரியம் தெரியப்படுத்தும் என்றால், உடனே அந்த காரியத்துக்கு நம்ம என்ன செய்கின்றோம்? அதை கேள்விப்பட்ட உடனேயே அந்த இடத்துக்கு நான் புறப்பட்டு போக வேண்டும், அந்த இடத்தில் போய் நான் தான் காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வேலை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறபடியினால் உடனே புறப்பட்டு போய் சிக்கலுக்கு மேல சிக்கலை உண்டாக்கி விடுகின்றோம். ஆண்டவருடைய வேலைக்காக காத்திருந்து நம்ம காரியத்தை செய்கின்றோமா? எனக்கு அருமையானவர்களே, என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று நினைத்தோம் என்றால் அந்த காரியம் நமக்கு வாய்க்காது. இந்த நெகேமியாவை பொறுத்தமட்டில் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கக்கூடியவன் தன் தேசத்திலே உள்ள காரியத்தை குறித்து கேள்விப்படுகின்றான். நெகேமியா 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது, நெகேமியா அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், நடந்தது என்பதை குறித்து விவரித்து சொல்லுகின்றான். வாசிக்கலாம். என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். யூதா தேசத்திலிருந்து வந்தவர்கள் இந்த நேரத்தில் நெகேமியாவோடு கூட பேசுகிறார்கள். வாசிக்கலாம். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள் என்ன சொல்லுகின்றார்? விசாரிக்கின்றான், எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி. சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களா? நம்முடைய தேசத்தில் நம்முடைய ஜனங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்களா என்று சொல்லி விசாரிக்கிறான், நலம் விசாரிக்கிறான். வாசிக்கலாம். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்கள் மீந்திருக்கக்கூடிய ஜனங்கள் மிகுந்த வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற காரியத்தை கேட்ட உடனே அவனுடைய இருதயம் எல்லாம் மிகுந்த வியாகுலப்படுகின்றது. வாசிக்கலாம். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கின்றது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை கேள்விப்பட்ட உடனே, எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய யூதா தேசத்தில் இப்படிப்பட்ட காரியமா என்று சொல்லி தன் தேசத்தில் நடந்த காரியத்தை குறித்து, தன் ஜனங்களை குறித்து கேள்விப்படுகின்றான். தன்னுடைய சொந்த ஜனங்கள் வேதனைப்படக்கூடிய அந்த காரியத்தை கேட்ட உடனேயே, எனக்கு அருமையானவர்களே, அவனுடைய இருதயம் எல்லாம் உடைந்து போகின்றது. உடனே அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கின்றான் என்று பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் சில காரியத்தை நீங்கள் கேள்விப்பட்ட உடனே, எனக்கு அருமையானவர்களே, இருதயம் எல்லாம் உடைந்து போய்விடுகின்றது. அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த நேரத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகின்ற காரியம் என்னவென்றால், பொறுமையோடு கூட காத்திருப்போம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை கேள்விப்பட்ட உடனே செயல்படாதிருங்கள். ஒரு காரியத்தை கேள்விப்பட்ட உடனே அவசரப்பட்டு அந்த இடத்திற்கு உடனே புறப்பட்டு போய் காரியத்தை செய்யும்படிக்கு அந்த இதிலே முயற்சியில் இறங்காதிருங்கள் என்று உங்களுக்கு ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார். ஒரு காரியத்தை நீ கேள்விப்படுகிற அந்த காரியம், கேள்விப்படுகின்ற அந்த காரியம் உங்கள் இருதயத்தில் மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது. கேள்விப்படுகின்ற அந்த காரியத்தின் நிமித்தம் நான் அந்த இடத்துக்கு புறப்பட்டு போய் அங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்றால், கர்த்தருடைய வேளை வந்து நான் புறப்பட்டு போக வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, உடனே நம்முடைய வேளை உடனே ஆயத்தமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வேளை வந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும். எதற்காக பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் என்றால், அவருடைய வேளை வருவதற்காக பொறுமையுடன் காத்திருங்கள். இப்பொழுது அதைத்தான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகின்றேன். இந்த காரியத்தை கேள்விப்பட்ட உடனே ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக
இருக்கக்கூடியவன் என்ன மனதில் நினைக்கிறான் என்றால், நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கின்றேன், எனக்கு ஒரு நாள் விடுப்பு கொடுப்பது என்பது கடினமான காரியம். இப்பொழுது நான் என் தேசத்துக்கு போய் என் ஜனங்களை பார்ப்பதற்கோ, அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதை பார்ப்பதற்கோ எனக்கு அனுமதி கிடைப்பது என்பது வாய்ப்பே கிடையாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் அதை வாய்க்க பண்ணுவார். அவரால் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். ஆகவே என் தேவனாகிய கர்த்தருடைய வேளை வருமென்றால் நான் புறப்பட்டு செல்லலாம், அவர் வேளைக்காக நான் காத்திருக்கட்டும் என்று சொல்லி முதலாவது அவன் தேவனை நோக்கி ஜெபிக்க தொடங்குகின்றான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யும் முன்பதாக கர்த்தருடைய வேளை வருவதற்காக காத்திருங்கள். எனக்கு அருமையானவர்களே, பிள்ளைகளுடைய திருமண காரியமானாலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாகும் பொழுதானாலும் சரி, பிள்ளைகளுடைய படிப்பு விஷயமானாலும் சரி, எந்த காரியமானாலும் நான் சொல்லுகின்றேன், கர்த்தருடைய வேளை வந்து அந்த காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் மட்டும்தான் உங்களுக்கு காரியம் வாய்க்கும். என்னால் எதுவும் முடியும், எனக்கு வசதி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கின்றது, ஆள் பலம் இருக்கின்றது, எனக்கு அருமையானவர்கள் அரசியல் செல்வாக்கு இருக்கின்றது, எல்லாம் இருந்தாலும் கர்த்தருடைய வேளை வராமல் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள் என்றால் சிக்கலுக்கு மேல் சிக்கலை சந்திப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், என் வேளைக்காக காத்திருங்கள், என் வேளை இன்னும் வரவில்லை. உங்களோடு கூட அவர் பேசுகின்றார், அவருடைய வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகின்றார். அவர் வேளைக்காக நீங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம். எப்படி கானாவூர் கல்யாணத்தில் இயேசுவானவருடைய வேலைக்காக அந்த வேலைக்காரர்கள் காத்திருந்தார்களோ, அதே போல கர்த்தருடைய வேளைக்காக காத்திருங்கள். எப்படி? அவர் வேளைக்காக காத்திருப்பது என்பது வேற ஒன்றுமே கிடையாது, ஜெபம்தான். ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். இப்பொழுது நெகேமியா என்ன செய்கிறான் என்று பாருங்கள். இதை கேட்ட உடனே நெகேமியா 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது, இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது. கருமையானவர்களே, முதலாவது நாம் அழத்தான் தொடங்குவோம். நம்ம பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு காரியம் நடந்து விட்டது என்றால், எனக்கு அருமையானவர்களே, ஒருவேளை அந்த காரியத்தை கேட்ட உடனே கதறி அழத் தொடங்குவோம். ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நடந்திருக்கிறதே என்று சொல்லி நம்ம கதறி அழத் தொடங்குவோம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர், எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் நம்முடைய பெற்றோரை குறித்து கேள்விப்படுகின்ற இந்த காரியத்தை கேட்டவுடனே நம்ம மிகுந்த வியாகுலப்பட தொடங்குவோம். சில வேளைகளில் பிள்ளைகள் திருமணமாகி வந்த பின்பதாக தகப்பனுக்கு அல்லது தாய்க்கு ஏதாவது ஒரு காரியத்தில் அவர் சுகவீனமாக இருக்கிறார்கள் என்கின்ற செய்தி அவர்கள் காதுக்கு வரும் என்றால் உடனே அந்த காரியத்தில் அவர்கள் சோர்ந்து போய் விடுவார்கள். அதை நினைத்து அவர்கள் அழத் தொடங்குவார்கள். நான் உடனே போய் என்னுடைய பிள்ளையை பார்க்கட்டும், என் தகப்பனை பார்க்கட்டும், தாயை பார்க்கட்டும் என்று நம்ம துடிப்பது அவசியம்தான். ஆனால் திருமணமான பின்பதாக நீங்கள் குடும்ப ஸ்திரீயாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு புருஷன் அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த இடத்திலிருந்து நீங்கள் புறப்படுவதற்கு அனுமதி என்று சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வேளை வரும் என்றால் உங்களுடைய புருஷனே உங்களை அனுப்பி வைப்பார். அதைத்தான் நான் சொல்ல விரும்புகின்றேன். சண்டை போட்டுவிட்டு புறப்பட்டு செல்லக்கூடியது ஒரு விதம். அதில் நமக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள்? நான் சண்டை ஒன்றும் இல்லாதபடிக்கு கர்த்தருடைய வேளைக்காக காத்திருந்து விட்டு நான் புறப்படுவேன் என்றால் எல்லா காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவர் பாதைகளை செவ்வையாக்குகிற தேவன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்கின்ற தேவனாகிய கர்த்தர், அவரை முன்பதாக விட்டு நீங்கள் பின்பதாக நடந்து செல்லுங்கள். அவர் வேளை வருவதற்கு காத்திருங்கள். அவர் புறப்பட்ட உடனே நீங்கள் புறப்படத் தொடங்குங்கள். அவர் புறப்படும் முன்பதாக அவரை ஓவர்டேக் பண்ணிவிட்டு நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள் என்றால், எனக்கு அருமையானவர்களை, எந்த காரியமும் உங்களுக்கு வாய்ப்பதில்லை. ஆண்டவர் சொல்லுகின்றார், உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன். உன் காரியத்தை நான் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் என் வேளை வரும் வரை நீ ஜெபத்திலே உறுதியாக தரித்திரு. இவன் என்ன செய்கின்றான்? முதலாவது இந்த நெகேமியா இதை கேட்டவுடனே உட்கார்ந்து அழுகின்றான். 4வது வசனத்தை மறுமுறை வாசியுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து சில நாட்கள் துக்கத்தோடு கூட அழுது கொண்டிருக்கின்றார்.
உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கருமையானவர்களே பரலோகத்தின் தேவனை நோக்குகின்றான். கண்ணீரோடு கூட கர்த்தருடைய பாதத்தில் நீங்கள் காத்து கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கின்றார், ஆண்டவரே உம்முடைய வேளை இன்னும் எங்கள் வாழ்க்கையில் வரவில்லையா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இன்னும் உங்களுடைய ஆண்டவரே வேளை வரவில்லையா என்று சொல்லி நீ கதறி கொண்டிருக்கக்கூடியது தேவனாகிய கர்த்தருக்கு தெரியும். எனக்கு அருமையானவர்களே, பிள்ளைக்காக பேர பிள்ளைகளுக்காக நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு கூட இந்த நாளில் இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவரே உம்முடைய வேளை என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில், என் பேர பிள்ளையினுடைய வாழ்க்கையில், ஆண்டவரே உம்முடைய வேளை என் தகப்பன் தாயினுடைய வாழ்க்கையில், என் உடன் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே வர வேண்டுமே, எனக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமே என்று சொல்லி நீங்கள் கதறி கொண்டிருக்கின்றீர்கள். நெகேமியா கதறினதை போலவே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் நீங்கள் கதறி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் தீர்க்க தரிசனமாக உங்களோடு கூட பேசுகின்றார். என் வேளை உன்னுடைய வாழ்வில் வரும், என் வேளை உன்னுடைய வாழ்வில் வரும். நீ எனக்காக காத்திருக்கிறபடியினால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகின்றார், எனக்கு காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்படுவது இல்லை என்கின்ற வசனத்தின்படி நான் உன்னை வெட்கப்பட விடமாட்டேன். நான் உன் தலையை உயர்த்துவேன். இன்றைக்கு கூனி குறுகி போய் நிற்கக்கூடிய உனக்கு நான் ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து உன் தலையை நான் உயர்த்துவேன். ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது அந்த காரியத்தை உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசுகின்றார். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் இந்த 2026 ஆண்டிலே ஆண்டவர் வேளை உங்கள் வாழ்க்கையில் வரும். மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்வார். மாதங்களாக வருடங்களாக நீங்கள் காத்துக்கொண்டே இருக்கின்றீர்களா? கண்ணீரோடு கூட ஜெபித்து ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய்விட்டீர்களா? ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ சோர்ந்து போகாதபடிக்கு ஜெபத்திலே உறுதியாக தரித்திரு, என் வேளை உன்னுடைய வாழ்க்கையில் வரும் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை பேசுகிறார். என் வேளை வரும் என்று சொல்லி. என கருமையானவர்களே, அவன் ஜெபிக்க தொடங்குகின்றான். இப்பொழுது அவன் என்ன ஜெபிக்கிறான் என்பதை 11வது வசனம் நெகேமியா 1:11 எடுத்து வாசித்து பாருங்கள். அவன் ஜெபிக்க தொடங்குகின்றான். ஆண்டவராகிய கர்த்தரிடத்தில் வாசிக்கலாம். ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும், ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தையும், உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. ஆண்டவரே நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபம் நீங்க உம்முடைய செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி. அவன் சொல்லுகின்றான், ஆண்டவரே எனக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஜெபியுங்கள், ஆண்டவரே எனக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணும், இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், எனக்கு இந்த காரியத்தை கைகூடி வரப்பண்ண வேண்டும் என்றால் உம்முடைய வேளை வந்தால் ஒழிய நான் இதில் இறங்க மாட்டேன். உம்முடைய வேளை வரும் வரைக்கும் நான் எழுந்திருக்கவும் மாட்டேன். நான் உறுதியாக தரித்திருப்பேன். எந்தக்கு இந்த காரியத்தை கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக, கருமையானவர்களே, ராஜாவுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும், எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். என கருமையானவர்களே, தன்னுடைய காரியத்தை குறித்து அவன் சொல்லுகின்றான். ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை நீர் கைகூடி வரப்பண்ணும். எனக்கு சில நாட்கள் விடுப்பு மாத்திரம் ராஜா கொடுக்க வேண்டும். அந்த காரியத்தை மாத்திரம் செய்ய வேண்டும் என்றார். உம்முடைய வேளை வந்தால்தான் அவன் எனக்கு உதவி செய்வான். அந்த ராஜா எனக்கு விடுப்பு கொடுக்க வேண்டும் என்றால் நான் பானபாத்திரக்காரனாக இருக்கிறபடியினால், நான் திராட்சரசம் பரிமாறக்கூடிய கப் பேரராக இருக்கிறபடியினால், எனக்கு என்னுடைய தேசத்தை, என்னுடைய ஜனங்களை போய் நான் பார்ப்பதற்கு, எனக்கு சில நாட்கள் விடுப்பு கொடுப்பதற்கு இந்த ராஜாவினுடைய கண்களில் எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும். உம்முடைய வேளை வரும் என்றால் நிச்சயமாக ராஜா எனக்கு அந்த காரியத்தை செய்து கொடுப்பான். உம்முடைய வேளை வரும் என்பதை எனக்கு தெரியும். ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வரப்பண்ணும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றான். எனக்கு அருமையானவர்களே, பிரார்த்தனை செய்து கொண்டு தன்னுடைய காரியத்தை செய்ய வேண்டியது இருக்கிறபடியால், எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் மிகுந்த கண்ணீரோடு வேதனையோடு கூட இருக்கக்கூடியவர்கள், மனதுக்குள்ளாக அழுது கொண்டு வெளியே மற்றவர்களுக்காக நீங்கள் சிரித்து கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நெகேமியாவும் மனதுக்குள்ளாக அழுது கொண்டு ராஜாவுக்கு முன்பதாக இப்பொழுது பலரசம் கொடுக்க வேண்டியது இருக்கிறபடியினால் தான் அந்த வேலையில்
பந்தியில் இருக்கிறபடியினால், பானபாத்திரக்காரனாக இருக்கிறபடியினால், நான் இந்த பழரசத்தை, திராட்சரசத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது நான் துக்கமுகமாக ராஜாவை பார்க்கக்கூடாது. ராஜாவுக்கு முன்பதாக போகும் பொழுது துக்கமுகத்தோடு போகக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, கொஞ்சம் முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்கள். ஒரு ராஜாவுக்கு முன்பதாக போகும்போது துக்க முகத்தோடு போகக்கூடாது. ஆனால் நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் துக்க முகத்தோடு கூட வரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை. என்னை பார்க்க வரும் பொழுதெல்லாம் நீ துக்க முகத்தோடு கூட நீ வருவாய் என்றால் அந்த காரியத்தை நான் ஒரு நாளும் உனக்கு அந்த காரியத்தை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் துக்கமுகத்தோடு கூட வரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீ வேதனையோடு கண்ணீரோடு கூட இருப்பாய் என்றால் என்னை பார்ப்பதற்காக நீ வா, என்னுடைய சமூகத்தில் நீ அமரு, என்னுடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீரோடு கூட நீ ஜெபிக்கலாம். ராஜாவுக்கு முன்பதாக போகும் பொழுது இந்த நெகேமியா, எனக்கு அருமையானவர்களே, கண்ணீரை எல்லாம் துடைத்து விட்டு வெளியே நாம் துக்கமாக இருக்கிறது தெரியக்கூடாது என்று போகின்றான். ஆனால் தேவனாகிய கர்த்தரிடத்திலோ கண்ணீரோடு கூட, எனக்கு அருமையானவர்களே, ராஜாதி ராஜாவுக்கு முன்பதாக போகும் பொழுது அவன் அதை குறித்து ஒன்றுமே தன்னை ஒரு மாய்மாலக்காரனாக காட்டாமல் கர்த்தருக்கு தன்னை அப்படியே காட்டுகின்றான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபித்து விட்டு, கண்ணீரை எல்லாம் துடைத்து விட்டு, இருதயம் அழுது கொண்டிருக்கக்கூடியவனாக முகத்தை துடைத்து முகத்தில் உள்ள துக்கத்தை தானாகவே மாற்றிக்கொண்டு சந்தோஷமாக இருப்பவனாக தன்னை காட்டிக்கொண்டு ராஜாவுக்கு பலரசம் கொடுக்க போகின்றான். உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை நீங்கள் மனதுக்குள்ளாக அழுது கொண்டு வெளிப்பக்கமாக உங்கள் வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது சிரித்த முகத்தோடு கூட மற்றவர்களுக்காக நம்முடைய துக்கம் வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று சொல்லி மனதுக்குள்ளாகவே அழுது கொண்டிருக்கின்றீர்களா? தேவனாகிய கர்த்தர் உன் கண்ணீரை காண்கின்றார். உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றக்கூடியவர் உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். மகிமையான காரியத்தை அவர் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த நாளில் நான் ஒரு தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த செய்தியை நான் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே நான் உணர்கின்றேன். நீங்கள் கேட்கக்கூடிய நீங்கள் கண்ணீரோடு கூட இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். மனதுக்குள்ளாக அழுது கொண்டு வெளியே மற்றவர்களை நீ சந்தோஷமாக இருப்பது போல நீ காட்டிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை பிள்ளைகள் சில வேளைகளில் வேதனையோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய வேதனையின் நிமித்தம் நம்ம பெற்றோரும் கலங்கக்கூடாது என்று சொல்லி பெற்றோருக்கு முன்பதாக அந்த அழுகையெல்லாம் அடக்கி கொண்டு சந்தோஷமாக இருப்பது போல தன்னை காட்டிக் கொள்ளுவார்கள். அப்படி இருக்கின்றீர்களா? ஒருவேளை பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் மனதுக்குள்ளாக அழுது கொண்டு அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அது தெரிய வேண்டாம் என்று சொல்லி மனதுக்குள்ளாக அழுது கொண்டு பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு மாய்மாலமான சிரிப்பை, அவர்களுக்கு முன்பதாக ஒரு மறைவான ஒரு காரியத்தை, எனக்கு அருமையானவர்களே, அவர்கள் வெளிப்பக்கமாக சிரித்து கொண்டிருந்தாலும் மனதுக்குள்ளாக அழுது கொண்டிருப்பார்கள். அப்படித்தான் இந்த நெகேமியா இப்பொழுது ராஜாவுக்கு முன்பதாக போகின்றான். வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள். நெகேமியா 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். கர்மையானவர்களே, பழரசம் வைக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது அதை எடுத்து அவன் குடிக்க வேண்டும். என கருமையானவர்களே, அவன் முகத்தில் எந்த துக்கமும் இருக்கும் என்றால் அதை ராஜா பார்க்கும் பொழுது ஏன் இந்த காரியம் என்று சொல்லிவிடுவான். ஆகவே தன் முகத்தை துக்கமாக வைக்கக்கூடாது என்று சொல்லி அதை எவ்வளவோ கட்டுப்படுத்தி கொண்டு மனதுக்குள்ளாக அழுது கொண்டிருந்தவனாக கூட என்னுடைய வேலை இப்படிப்பட்ட வேலை இருக்கின்றது, என் ஜனங்களோ அங்கே கதறி கொண்டிருக்கக்கூடிய காரியம், என் ஜனங்களோ உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற காரியம், அவர்கள் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறதை நான் கேள்விப்படுகின்றேன். என்னால் இந்த காரியத்தை கேட்டு அழாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அந்த காரியத்தை எல்லாவற்றையும் மறைத்து கொண்டு ராஜாவுக்கு முன்பதாக போய் நிற்கும் பொழுது திராட்சரசத்தை தான் அருந்திவிட்டு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி அவன் திராட்சரசத்தை பருகிவிட்டு ராஜாவுக்கு
ராஜாவுக்கு திராட்சரசத்தை கொடுக்கும் பொழுது ராஜா இப்பொழுது அவன் முகத்தை பார்க்கிறான். பாருங்கள், வாசிக்கலாம். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய் இருந்ததில்லை. நான் இதற்கு முன்பதாக ராஜாவுக்கு முன்பதாக போகும் பொழுது துக்கமாக இருந்ததே இல்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? கருமையானவர்கள, ராஜாவுக்கு முன்பாக துக்கமாக இருப்பதே ஒரு குற்றம். நீ எப்படி துக்கமாக எனக்கு முன்பதாக இருக்கலாம் என்றுவது போல அவன் கேள்வி இருக்கின்றது. பாருங்கள், நீ துக்கமுகமாக இருக்கிறது என்ன என்று கேட்டாலும் எனக்கு அருமையானவர்களே, இவனோ கதறி அழுது விட்டு, நான் சொல்லுகின்றேன், நீ கர்த்தருடைய சமூகத்தில் கதறி அழுது விட்டு மற்றவர்களிடத்தில் நீ போகும் பொழுது நீ துக்கமாக இருக்கக்கூடிய அந்த காரியத்தை துக்கமாக இருக்கக்கூடாது தான், ஆனாலும் நீ துக்கமாக இருப்பாய் என்றால் கர்த்தர் உனக்கு முதலாவது அவர்கள் கண்களில் தயவு கிடைக்கும்படிக்கு செய்வார் என்பதற்கு இதுதான் எடுத்துக்காட்டு. ராஜா கேட்கின்றான், வாசியுங்கள் அந்த வார்த்தையை. அப்பொழுது ராஜா என்னை பார்க்கின்றான், நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். கருமி, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்று சொன்ன உடனே, வாசியுங்கள். அப்பொழுது நான் மிகவும் பயந்து. இந்த நேரத்தில் ஏன் பயப்படுகின்றான்? ராஜாவுக்கு முன்பதாக துக்கமுகமாக வரக்கூடாது, நான் துக்கமுகமாக இருக்கக்கூடியதை கண்டுபிடித்து விட்டானே ஆண்டவரே, என்னால் அந்த துக்கத்தை மறைக்க முடியவில்லை. எவ்வளவோ மறைத்து பார்த்தேன், ஆனால் மறைக்க முடியவில்லை. உன்னுடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளில் துக்கத்தின் மேல் துக்கத்துக்குள்ளாக கடந்து போகும் பொழுது அந்த துக்கத்தை மறைக்க முடியாமல், ஆண்டவரே இதுக்கு மேலே என்னுடைய இருதயத்தின் துக்கத்தை நான் மறைக்க முடியவில்லை, என் முகத்தில் அந்த காரியத்தை காட்டக்கூடாது என்று நினைத்தாலும் என் மனதின் துக்கம் அதிகமாகிறபடியினால் அது முகத்தில் தெரிந்து விடுகின்றது. இப்பொழுது அந்த காரியம் தெரிந்தபடியினால் அவன் பயப்படுகின்றான். ஆண்டவரே, நான் என்ன செய்யட்டும் என்று சொல்லி அந்த நேரத்தில் வேறு வழி இல்லாதபடிக்கு அவன் ஏன் அந்த துக்கம் என்பதை ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறான். பாருங்கள், வசிக்கலாம். ராஜாவை நோக்கி ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் என்னுடைய தேசம் பாழாய் கிடக்கின்றது, அக்கினியால் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கின்றது, அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். நான் எப்படி துக்க முகத்தோடு இராதிருப்பேன்? என்னுடைய தேசத்து ஜனங்கள் அந்த இடத்துல வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய சொந்த ஜனங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய இனத்தார் அந்த இடத்துல வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னால் துக்கமுகமாய் எப்படி இல்லாமல் இருக்க முடியும்? நான் துக்கத்தோடு இருக்கிறதற்கு காரணம் இதுதான் என்று சொன்ன உடனே ராஜா ஒரு காரியத்தை கேட்கிறான். பாருங்கள், வாசிக்கலாம். அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். கருமையானவர்களே, நீ என்ன காரியமாக நீ கேட்கிறாய்? இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு காரியத்தை நெகேமியா கேள்விப்படுகிறான். தன் ஜனங்கள் வேதனைப்படக்கூடிய காரியம், தன் தேசம் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கின்றது, வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற தன் தேசத்தை குறித்தும் ஜனங்களை குறித்தும் இனத்தாரை குறித்தும் கேள்விப்படுகின்ற அந்த காரியம் அவனுக்கு மிகுந்த வேதனைப்படுத்தின உடனே, ஆண்டவரே, நான் போய் அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், ஆண்டவரே அந்த இடத்துல எனக்கு ஆண்டவரே ஏதாவது ஒரு காரியத்தை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கிறபடியினால் என்னால் அந்த இடத்துக்கு போவதற்கு ராஜா எனக்கு லீவு கொடுக்க மாட்டாரே. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று பிரார்த்திக்க தொடங்குகின்றான். இந்த காரியத்தை நீர் எனக்கு வாய்க்க பண்ண வேண்டும் என்று முதலாவது ஜெபத்தில் தரித்திருக்கிறான். கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்கிறான். என் ஆண்டவருடைய வேலை வரும் என்றால் இந்த ராஜா எனக்கு அனுமதி கொடுப்பான், நான் புறப்பட்டு போய் அந்த காரியத்தை செய்யலாம். என் தேவனுடைய வேலை வர வேண்டும் என்பதற்காக அவன் காத்திருக்கின்றான். கர்த்தருடைய வேலை வந்திருக்கிறது என்பது எப்படி தெரிகின்றது என்பது பாருங்கள். இப்பொழுது ராஜாவினிடத்தில் ஒரு காரியத்தை அவன் சொல்ல போகிறான். உன் காரியம் என்ன என்று கேட்கும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, நெகேமியா நினைக்கிறான், என் தேவனாகிய கர்த்தருடைய வேலை இந்த வேளையில் வந்திருக்குமோ என்று சொல்லி உடனடியாக தேவனாகிய கர்த்தரை நோக்கி ராஜாவினிடத்தில் பேசும் பொழுதே மனதுக்குள்ளாக ஒரு ஜெபம், என் தேவனே, இது உம்முடைய வேலையாக இருக்கும் என்றால் இந்த காரியத்தை எனக்கு கைகூடி வரப்பண்ணும், இந்த ராஜாவுடைய கண்களில் எனக்கு இரக்கம் கிடைக்க
வாய்க்க பண்ணியறலும் என்று ஒரு விசை கண்களை ஆண்டவரை நோக்கி அவன் அந்த நேரத்திலே தன் கண்களை உயர்த்துகின்றான். வாசியுங்கள் நெகேமியா 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். நீ கேட்கிற காரியம் என்ன என்று சொன்ன உடனே சொல்லவில்லை. எனக்கு அருமையானவர்களே, அவன் செய்யற காரியத்தை பாருங்கள். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஒரே ஒரு நிமிஷம், எனக்கு அருமையானவர்களே, ராஜாவுக்கே தெரியாது, மனதுக்குள்ளாகவே ஒரு ஜெபத்தை ஜெபிக்கிறான். என் தேவனே, இது உம்முடைய வேலையாக இருக்கும் என்றால் எனக்கு அதை காண்பியும், இப்பொழுது அந்த காரியம் எனக்கு வாய்க்க பண்ணியறலும் என்று சொல்லி தேவனுடைய வேலையாக இருக்கும் என்றால் ராஜா எனக்கு அனுமதி கொடுப்பான். தேவனுடைய வேளை இது இல்லாவிட்டால் எனக்கு அனுமதி கிடைக்காது என்று அவன் தன் இருதயத்திலே எண்ணமுடையவனாக இப்பொழுது ராஜாவினிடத்தில் பேசுகிறான். 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். என்னுடைய தேசத்துக்கு என்னை அனுப்ப உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றால் பல நாட்கள் ஆகுமே என்று சொல்லி ராஜா அந்த நேரத்தில் யோசிக்கும் பொழுது ராஜா பக்கத்தில் ராணியும் அமர்ந்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, ராஜா உத்தரவு கொடுத்தாலும் ராணி ஒருவேளை எப்படி நீங்கள் பானபாத்திரக்காரனை அனுப்பலாம், அவன் உங்களுக்கு இருந்து அவன் செய்யக்கூடிய காரியத்தை இன்னொருத்தர் நம்பிக்கையாக இருந்து செய்ய மாட்டார்களே, நீங்கள் எப்படி அவனை அனுப்பலாம் என்று சொல்லலாம். இந்த நேரத்தில் ராணியும் அமர்ந்திருக்கும் பொழுது இது ஆண்டவருடைய வேலையாக இருக்கும் என்றால் அவர்கள் 2 பேரும் சேர்ந்து அனுமதி கொடுப்பார்கள். அது நடக்கிறது பாருங்கள், வாசிக்கலாம். அப்பொழுது ராஜஸ்திரியும் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். அப்பொழுது ராஜஸ்திரியும் ராஜாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருந்தாள். ராஜா என்னை பார்த்து உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? எனக்கு அருமையானவர்கள், அழகாக ராஜா கேட்கிறான், உன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும்? நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். நீ எப்பொழுது திரும்பி வருவாய் என்று கேட்டார். இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது, இவ்வளவு காலம், எனக்கு அருமையானவர்களே, 1 நாள் 2 நாள் அல்ல, இவ்வளவு காலம் செல்லும் என்று நான் ராஜாவுக்கு சொன்னபோது என்னை அனுப்ப அவருக்கு சித்தமாயிற்று. இப்பொழுது அவன் பார்க்கின்றான், என் தேவனாகிய கர்த்தருடைய வேளை, நான் என் தேசத்துக்கு புறப்பட்டு போகக்கூடிய வேளை வந்தது என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் இப்பொழுது ராஜா அனுமதி கொடுத்ததின் மூலம் அவனுக்கு தேவனுடைய வேளை வந்துவிட்டது என்பதை உணர்த்துகின்றார். எனக்கு அருமையானவர்களே, சில வேளைகளில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு உணர்த்தக்கூடிய காரியம், இந்த உணர்த்துதல் அவனுக்கு வந்த பொழுது அவன் அந்த காரியமாக புறப்பட்டு போகின்றான். எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வேளைக்காக உறுதியாக ஜெபத்தில் தரித்திருக்கிறான். அதன் பின்பதாக கர்த்தருடைய வேளைக்காக அவன் காத்திருக்கின்றான், பொறுமையோடு கூட காத்திருக்கின்றான். ஆண்டவரே, உம்முடைய வேளை வந்துவிட்டதா என்பதை எனக்கு நான் அறியும்படிக்கு எனக்கு உதவி செய்யும், எனக்கு உணர்த்தும் என்று சொல்லும் பொழுது ராஜாவிடத்தில் அவன் கேட்கின்ற காரியத்துக்கு சாத்தியமில்லாத ஒரு காரியத்தை அந்த இடத்தில் ஆண்டவர் சாத்திய பண்ணும் பொழுது இத்தனை நாட்கள் அவனுக்கு விடுப்பு கிடைப்பது சாத்தியமில்லாத ஒரு காரியம். அப்படி கிடைத்த பொழுது தான், எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியம் தேவனாகிய கர்த்தருடைய வேளை வந்து என் தேசத்துக்கு நான் புறப்படுகின்றேன், என் வீட்டுக்கு நான் புறப்படுகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு திருமணமாகி போன பின்பதாக பிள்ளைகள் அடிக்கடி தங்கள் பெற்றோரை சந்திப்பதற்காக வருவார்கள். எனக்கு அருமையானவர்களே, திருமணத்திற்கு பின்பதாக அடிக்கடி தங்களுடைய வேண்டியவர்கள் வீட்டுக்கு புறப்படும் பொழுது கர்த்தருடைய வேளை வந்து நான் புறப்படுகின்றேனா? எனக்கு அருமையானவர்களே, வேதனையோடு கூட இருப்பதை நம்ம கேள்விப்படுகிறோம், உண்மைதான். உடனே அந்த காரியத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவர் முன்பதாக நடக்க வேண்டும், நான் பின்னாலே நான் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும். என்னை பின்பற்றி வா, என்னை பின்தொடர்ந்து வா என்று தான் ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவனாகிய கர்த்தருடைய வேலைக்காக காத்திருந்து நம்ம புறப்பட்டு செல்லும் பொழுது அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். இந்த காரியத்தை சொல்லும் பொழுது எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய தகப்பனார்
மிகவும் வியாதிப்பட்டு என்னுடைய தகப்பனார் மிகவும் வியாதிப்பட்ட நேரத்தில் அவர் மிகுந்த கஷ்டத்தோடு கூட இருந்த நேரத்தில் அப்பொழுது என்னுடைய தகப்பனார் வேறு ஒரு ஊரில் அவர் பணியாற்றி கொண்டிருந்தார் அரசாங்க உத்தியோகத்தில். அவரால் அந்த வேலையை செய்ய முடியாதபடிக்கு மிகுந்த கஷ்டத்தில் இருந்த நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, என் தகப்பனாரை சந்திப்பதற்காக நான் அடிக்கடி என் தகப்பனாரை சந்திப்பதற்காக நான் என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் புறப்பட்டு போய் அவருக்கு ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு என் தாய் ஆயத்தப்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு போய் அவர்களை பார்த்து விசாரித்து விட்டு வருவேன். எனக்கு அருமையானவர்களே, அப்படி இருக்கும் பொழுது நான் ஆசிரியராக நான் வேலை பார்த்து கொண்டிருந்த நேரத்தில் நடந்த சம்பவம் இது. அப்பொழுது ஒரு முறை நான் என்னுடைய தலைமை ஆசிரியரை நான் சந்திக்க போகும் பொழுது, சார் எனக்கு ஒரு நாள் லீவ் வேண்டும் என்று நான் கேட்டேன். அப்பொழுது அவர் இந்த லீவ் கொடுக்கும் முன்பதாக என்னுடைய முகத்தை பார்த்தார். என்னை பார்த்து அவர் கேட்ட கேள்வி, உன் முகம் துக்கமாக இருக்கின்றதே, என்ன காரணம் என்று கேட்ட பொழுது தான் எனக்கு அருமையானவர்களே, அதுவரைக்கும் நான் இந்த காரியத்தை சொல்லாமல் இருந்தவன். என் தகப்பனார் மிகவும் நோய்வாய்ப்பட்டு அவர் மிகுந்த கஷ்டத்தில் இருக்கக்கூடிய என் தகப்பனாரை பார்ப்பதற்காக நான் வாரத்துக்கு ஒரு முறை 2 முறை நான் போய்விட்டு வருகின்றேன் என்று சொன்ன நேரத்தில் எனக்கு அருமையானவர்களே, அவர் சொன்ன காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் சொன்னார், உனக்கு எத்தனை நாட்கள் லீவ் வேண்டும் என்றாலும் நீ எடுத்துக்கொண்டு செல்லலாம், உனக்கு நான் அனுமதி கொடுக்கின்றேன். உனக்கு எத்தனை நாள், ஒரு வாரத்தில் நீ எத்தனை நாள் வேண்டும் என்றாலும் உனக்கு, எனக்கு அருமையானவர்களே, மாசத்திலேயே ஒரு நாள் தான் விடுப்பு. ஆனால் இவரோ வாரத்தில் உனக்கு எத்தனை நாள் நீ விடுப்பு எடுக்க வேண்டுமோ நீ எடுத்துவிட்டு நீ செல்லலாம். அவருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவரே, இது உம்முடைய வேளை வருகின்றது என்பதை அறிந்தவனாக அதுவரைக்கும் நான் லீவ் எடுப்பதில் மிகுந்த எச்சரிக்கையோடு கூட இருந்தேன். நமக்கு லீவ் கிடைக்குமா கிடைக்காதா என்று நான் ஜெபித்து விட்டே என்னுடைய தலைமை ஆசிரியரை நான் சந்திப்பது வழக்கம். அப்படி நான் சந்தித்த நேரத்தில் தான் நான் 2-3 முறை அவரை சந்தித்து லீவ் கேட்டதை கண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில் அவன் துக்கமாக இருக்கிறான் என்பதை அறிந்தவுடனே விசாரிக்கிறார். பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் ஒரு மனுஷனை நம்ம பார்க்கிறோம், அவர்கள் துக்கமாக இருக்கிறத நம்ம பார்த்தோம் என்றால் நம்ம விசாரிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஒரு நெகேமியா துக்கத்தோடு கூட இருக்கிறான். தனக்கு பானபாத்திரக்காரனாக தனக்கு வேலைக்காரனாக இருக்கக்கூடியவன் துக்கத்தோடு கூட இருக்கிறான் என்ற உடனேயே அந்த ராஜாவாக இருக்கக்கூடியவன் என்னோடு கூட இருக்கக்கூடியவனுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு ஒரு காரியத்தை செய்யட்டும் என்று சொல்கிறான். பாருங்கள், அவன்தான் உண்மையான ஒரு ராஜாவாக இருக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு 100க்கு அதிபதி ஒரு முறை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து தன் வேலைக்காரனுக்காக ஓடி வந்ததற்கு காரணம் என்ன? ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொன்னதற்கு காரணம் என்ன? அவன் ஏன் ஆண்டவரிடத்தில் ஓடி வந்தான்? எனக்கு அருமையானவர்களே, தன்னுடைய வேலைக்காரன் துக்கத்தோடு கூட இருக்கக்கூடியது, அந்த வியாதியின் நிமித்தம் அவன் மிகுந்த வியாகுலத்தோடு கூட இருப்பதை கண்டவன், அவன் சுகமானா எனக்கு அது சந்தோஷம் என்று ஓடி வருகிறத பார்த்தவுடனே ஆண்டவராகிய கர்த்தர், நீ அல்லப்பா எஜமான், ஒரு வேலைக்காரன் துக்கத்தோடு கூட இருக்கிறான் என்ற உடனே என்னை தேடி நீ ஓடி வருகின்றாய். நீங்க தேடி வர்றீங்களா? எனக்கு அருமையானவர்களே, நமக்கு வேண்டியவர்கள் துக்கத்தோடு கூட இருக்கிறார்கள் என்ற உடனே ஆண்டவரிடத்தில் போய் அவர்களுக்காக நீங்கள் நின்று மன்றாடுகின்றீர்களா? எனக்கு அருமையானவர்களே, அது தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமாக இருக்கின்றது. ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை எதிர்பார்க்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, இன்னொரு சம்பவத்தை நான் வேதத்திலிருந்து உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த நெகேமியா ஒரு பானபாத்திரக்காரனாக இருந்தான். இவன் ஆண்டவருடைய வேளை வரும் வரைக்கும் காத்திருந்து தன் தேசத்துக்கு திரும்பி போய், நமக்கு தெரியும், இடிப்பட்ட அலங்கங்கள் எல்லாவற்றையும் கட்டி முடித்து அந்த இடத்துல ஒரு மிகுந்த சமாதானம் சந்தோஷம் உண்டானதாக நெகேமியா 12:43 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காரியத்தை பாருங்கள். நெகேமியா 12வது அதிகாரம், நெகேமியா 12வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் நெகேமியாவை கொண்டு செய்த காரியத்தின் நிமித்தம் அங்கு என்ன உண்டானது என்பதை பாருங்கள், வாசிக்கலாம். அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால், தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். மகிழ்ச்சியாய் இருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள்.
இருந்தார்கள். கருமையானவர்களே, கண்ணீரோடு இருந்த தேசம் இப்பொழுது களி கூறும்படிக்கு ஆண்டவர் செய்ததற்கு கர்த்தருடைய வேளை வந்து ஒரு மனுஷன் புறப்படும் பொழுது அந்த காரியம் எல்லாவற்றையும் கைகூடி வரப்பண்ணினார். வாசிக்கலாம். எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. எருசலேமின் களிப்பு தூரத்திலே கேட்கப்பட்டது. உங்களுடைய வீட்டிலும் ஒருவேளை துக்கத்தின் வேதனை கண்ணீரில் நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். நிச்சயம் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் களிப்பு தூரத்திலே கேட்கப்படும். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த காரியத்தை இந்த ஆண்டிலே செய்வார். ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகின்றேன். கண்ணீரோடு கூட நீங்கள் கடந்த ஆண்டு கடந்து வந்திருக்கலாம். தொடர்ந்து சில ஆண்டுகள் கண்ணீரோடு கூட நீங்கள் நடந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். எனக்கு அருமையானவர்களை, இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். ஆண்டவர் சொல்லுகின்றார், நிச்சயம் என்னுடைய வேலைக்காக நீ காத்திருக்கின்றார். என் வேலை உன்னுடைய வாழ்க்கையில் வரும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும், உன் குடும்பத்தில் என்னுடைய வேலை வரும். அந்த நேரத்தில் நான் மகிமையான காரியத்தை நான் செய்வேன். உனக்கு அந்த காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவேன். எந்த காரியத்தை கைகூடி வரப்பண்ண வேண்டும் என்று சொல்லி நீ கதறிக் கொண்டிருக்கின்றாயோ அந்த காரியத்தை நான் என் வேளை வரும் பொழுது நிச்சயம் உனக்கு கைகூடி வரப்பண்ணுவேன். உன் குடும்பத்தில் மகா சந்தோஷம் உண்டாகும். நீங்கள் கழித்திருப்பீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த சந்தோஷத்தினால குடும்பமே நீங்கள் மகிழ்ந்திருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலிருந்து இன்னொரு காரியத்தை நான் உங்களோடு கூட இந்த நாளில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு ஒரு பானபாத்திரக்காரனுடைய செயல்பாடுகளை நம்ம பார்த்தோம் என்றால் அது ஆச்சரியமாக இருக்கின்றது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு பானபாத்திரக்காரனாகிய நெகேமியா செய்தது என்னவென்றால், ஒரு காரியத்தை செய்யும் முன்பதாக அவசரப்படல. ஒரு காரியத்தை செய்யும் முன்பதாக என் தேவனின் வேளை வரட்டும் என்று காத்திருக்கிறான். அந்த வேளை வந்ததை அவன் உணரும்படிக்கு கர்த்தர் செய்கின்றார். அதன் பின்பதாக அந்த காரியத்தை செய்து முழுமையாக தேவனாகிய கர்த்தர் அந்த காரியத்தை கைகூடி வரப்பண்ணுகிறார். அங்கு மகிழ்ச்சி உண்டாகின்றது. அதே போல இன்னொரு பானபாத்திரக்காரனாக இருக்கிறவங்களுக்கு தலைவன். எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோசேப்பை குறித்து வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த காரியம், யோசேப்பு செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையில் இருக்கின்றான். அப்படி சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்ட ஒரு பானபாத்திரக்காரனுக்கு தலைவனும் சுயம்பாகி என்கின்ற 2 பேர் சிறைச்சாலையில் போடப்படுகிறார்கள். இதுல சுயம்பாகி என்பது குக். எனக்கு அருமையானவர்களே, சமையல்காரன். இந்த பானபாத்திரக்காரன் யார் என்றால் பலரசம் ராஜாவுக்கு கொடுக்கக்கூடியவன். இந்த 2 பேரும் ஒரு குற்றத்தை செய்ததற்காக இவர்கள் சிறைச்சாலையில் போடப்படுகிறார்கள். அங்கு யோசேப்பு இருக்கின்றான். நமக்கு தெரிந்த சம்பவம் தான். இந்த 2 பேரும் சொப்பனம் காண்கின்றார்கள். அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல ஒருவரும் இல்லை. அப்பொழுது சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பு அவர்கள் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகின்றான். உங்களுக்கு இப்படி இப்படி நடக்கும் என்று சொல்லிவிட்டு இந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவராக, எனக்கு அருமையானவர்களே, பலரசம் கொடுப்பவர்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அவனும் பானபாத்திரக்காரன் தான். அந்த பானபாத்திரக்காரனாக, ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருக்கக்கூடியவனுக்கு சொப்பனம் காண்ட அந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை யோசேப்பு சொல்லுகிறான். நீ மறுபடியும் இந்த தண்டனையிலிருந்து நீ விடுதலை பெற்று, சிறைச்சாலையிலிருந்து நீ விடுதலையாகி மறுபடியும் நீ இருந்த நிலையிலேயே ராஜாவுக்கு பலரசம் நீ கொடுப்பாய் என்று சொல்லிவிட்டு, இந்த காரியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன். நான் இங்கு ஒரு குற்றமும் செய்யாதபடிக்கு நிரபராதியாக, செய்யாத குற்றத்துக்காக இந்த சிறைச்சாலையில் போடப்பட்டேன். நீ ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக நெருக்கமாக இருக்கிறபடி இதை குறித்து ராஜாவுக்கு நீ அறிவித்து என்னை நீ விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு காரியத்தை சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது இந்த காரியத்தை செய்யும் முன்பதாக அந்த பானபாத்திரக்காரன் கர்த்தருடைய வேளை வந்து அதன் பின்பதாக நான் ராஜாவுக்கு சொல்லுவேன் என்றால் அந்த காரியம் எனக்கு வாய்க்கும், இல்லாவிட்டால் எனக்கு வாய்க்காது என்பதை அவனை அறியாமலே அந்த பானபாத்திரக்காரன் ஒரு காரியத்தை
காரியத்தை செய்கின்றான். அந்த சம்பவத்தை பாருங்கள். சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக போகக்கூடிய அந்த நேரத்தில் யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவனுக்கு என்ன சொல்லுகின்றான்? ஆதியாகமம் 40வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது. யோசேப்பு அந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவனை பார்த்து சொல்லுகிறான், நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது நீ ராஜாவுக்கு மறுபடி பலரசம் கொடுக்கும்படிக்கு அமர்த்தப்படுவாய். அப்படி நீ வாழ்வடைந்திருக்கும் பொழுது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து நான் நிரபராதி என்பதை நீ அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன். என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னேன். நான் ஒன்றும் செய்யவில்லை. மிகுந்த வேதனையோடு கூட இருக்கக்கூடிய யோசேப்பு இந்த காரியத்தை அந்த இடத்திலே சொல்லுகின்றான். எனக்கு அருமையானவர்களே, இதை சொன்ன உடனே இந்த பானபாத்திரக்காரன் என்ன நினைக்கின்றான் பாருங்கள். நமக்கு இந்த இடத்துல சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகின்றான். இதன்படி இது நடக்கும் பொழுது நிச்சயம் நம்ம ராஜாவுக்கு இதை சொல்லி இந்த யோசேப்பை விடுதலை செய்ய வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டேதான் போகின்றான். ராஜா அவனை விடுதலை செய்கின்றான். விடுதலை செய்து மறுபடியும் பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு பக்கத்தில் அமரும் பொழுது அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான். எனக்கு அருமையானவர்களே, வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே அதிகாரம் ஆதியாகமம் 40:23 வாசிக்கலாம். ஆனாலும் பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். ஏன் மறந்து போனான் தெரியுமா? இது கர்த்தரின் செயல். எனக்கு அருமையானவர்களே, அவன் ஏன் மறந்து போனான் என்றால், அவன் மறந்து போகாவிட்டால், யோசேப்பை அவன் மறந்து போகாவிட்டால், இந்த காரியத்தை யோசேப்பு சொன்னது மாதிரி கர்த்தருடைய வேளை வரும் முன்பதாக ராஜாவினிடத்தில் போய் பேசுவான். நிச்சயமாக அந்த காரியம் கைகூடி வந்திருக்காது. ஆண்டவராகிய கர்த்தரே செய்கின்றார். தம் பிள்ளைகளுக்காக தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடிய காரியத்தை பாருங்கள். இதை மறந்து போய் விடுகின்றான். 2 வருஷம் கழித்து ராஜா ஒரு சொப்பனம் காண்கின்றான். அப்பொழுது தான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு அந்த ஞாபகமே வருகின்றது. எனக்கு அருமையானவர்களே, சிலர் கோமா ஸ்டேஜுக்கு போய் கொஞ்ச காலம் கழித்து ஞாபகத்துக்கு வருவது போல இவனுக்கு அப்படி ஒரு ஞாபகம் வருகின்றது. இப்பொழுதுதான் எல்லா காரியமும் ஞாபகத்துக்கு வருகின்றது. இது எல்லாம் தேவனாகிய கர்த்தர் செய்கின்றார். ராஜா சொப்பனம் காண்கின்றான். சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை என்று தெரிந்த உடனே தான் இந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவன், இதுதான் கர்த்தருடைய வேளை, யோசேப்பை விடுதலை செய்வதற்கு அன்று யோசேப்பு சொன்னானே, இதை ராஜாவுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி, இதுதான் கர்த்தருடைய வேளை என்பதை தன்னையும் அறியாமல் அவன் கண்டுகொண்டவனாக எப்படி கண்டுகொள்ளுகின்றான், அதே போல சம்பவம் நடக்கின்றது. சொப்பனம் காண்கின்றான் ராஜா. அதை அர்த்தம் சொல்ல ஒருவரும் இல்லை என்ற உடனே தனக்கு அது ஞாபகம் வருகின்றது. இதுதான் கர்த்தருடைய வேளை என்று அறியாமல் தன்னை அந்த நேரத்தில் அவன் ராஜாவுக்கு இதை தெரியப்படுத்துகின்றான். அவன் தெரியப்படுத்தும் பொழுதும் கர்த்தருடைய வேளை வந்து நீங்கள் பேசும் பொழுது ஞானமாக பேசுவீர்கள். கர்த்தருடைய வேளை வந்து நீங்கள் செயல்படும் பொழுது ஞானமாக செயல்படுவீர்கள். இவன் ஞானமாக பேசுகிறான் பாருங்க. குற்றமே செய்யாத ஒருவன் சிறைச்சாலையில் இருக்கிறான்னு சொல்லலை. எனக்கு அருமையானவர்களே, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவன் ஒருவன் இருக்கிறான். அதை மட்டும்தான் சொல்லுகின்றான். பாருங்கள், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். அப்பொழுது தலையாரிகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனங்களுக்குரிய வெவ்வேறு அர்த்தத்தின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி
அவனை தூக்கி போடுவித்தார் என்றான். எனக்கு அருமையானவர்களே, எல்லா காரியத்தையும் நடந்த காரியத்தை மாத்திரம் நான் சொன்னானே ஒழிய, யோசேப்பு இவனிடத்தில் சொல்லி நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை, இந்த காரியத்தை ராஜாவுக்கு அறிவி என்று சொன்ன எதையுமே சொல்லவில்லை. கர்த்தருடைய வேளை வந்து செயல்படும் பொழுது இந்த காரியத்தை தேவனாகிய கர்த்தரே செய்கின்றார். அவருடைய வேளை வந்து நீங்கள் பேசும் பொழுது பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்தாவியானவரே உங்களிலிருந்து பேசுகின்றார் என்கின்ற வசனத்தின்படி நீங்கள் பேசத் தொடங்குவீர்கள். அதில் தேவனுடைய ஞானம் வெளிப்படும். உடனே ராஜா செய்கின்ற காரியம், தேவனுடைய வேளை வந்தது. இந்த நேரத்தில் யோசேப்பு நினைத்தான், இனி கர்த்தருடைய வேளை என்றைக்கு வருமோ என்று காத்திருக்கக்கூடிய நேரத்தில், நீ எதிர்பாராத நேரத்தில் கர்த்தருடைய வேளை வரும். தீர்க்க தரிசனமாக ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய வேளைக்காக காத்திருந்து சோர்ந்து போய் விட்டீர்களா? உங்களோடு கூட பேசுகின்றார். நீ எதிர்பாராத வேளையில் என்னுடைய வேளை வரும். அந்த வேளை வரும் பொழுது நான் செய்யக்கூடிய மகிமையான காரியத்தை நீ பார் என்பது போல இந்த நேரத்தில் பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோசேப்பு நினைத்திருப்பான், எதற்காக ராஜா நம்மை அழைக்கிறான் என்று தெரியவில்லையே, ஒருவேளை நமக்கு தூக்கு தண்டனை எதுவும் விதிக்கப்படுகிறதோ என்னவென்று தெரியவில்லை என்று வருகின்றான். ராஜா அவன் தலையை உயர்த்துகின்றான். ஆண்டவராகிய கர்த்தர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணுகிறார். அவர் வேளை வந்த பின்பதாக இந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவன் செயல்பட்ட வேளையில் தேவனாகிய கர்த்தர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணுகிறார். யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாகின்றான். மகிமையான காரியத்தை ஆண்டவராகிய கர்த்தர் செய்கின்றார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எதிர்பார்த்திராத வேளையில் கர்த்தருடைய வேளை வரும். கர்த்தருடைய வேளை வந்துவிட்டது என்பதை உங்களுக்கு அவர் உணர்த்துவார். அந்த நேரத்தில் நீங்கள் செயல்படும் பொழுது உங்கள் காரியத்தை தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5 வாசித்து நம்ம முடிக்கலாம். சங்கீதம் 37:5 ஆண்டவருடைய வார்த்தை, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. சங்கீதம் 37:5 வாசிக்க கேட்போம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்கள், அவர் வேளைக்காக காத்திருங்கள், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீ எதிர்பார்த்திராத வேளையில் கர்த்தருடைய வேளை வரப்போகின்றது. நீங்கள் காத்திருந்து சோர்ந்து போய் விட்டீர்களா? இந்த வேளையில் கர்த்தரை நோக்கி கதறிக் கொண்டிருக்கின்றீர்களா? ஆண்டவர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசுகின்றார். என் வேளைக்காக காத்திருக்கக்கூடிய என் பிள்ளையே, நீ கதறக்கூடிய சத்தம் எனக்கு கேட்கின்றது. நான் உனக்கு சொல்லுகின்றேன், என் வேளை உன்னுடைய வாழ்க்கையில் வரும். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை காட்டிலும் மகிமையான காரியத்தை நான் செய்ய போகிறேன். யோசேப்பு கேட்டான், நான் விடுதலையாக வேண்டும் என்று தான் கேட்டான். ஆனால் தேவனாகிய கர்த்தரோ அவனை விடுதலை செய்தது மாத்திரமல்ல, தேவன் அவனை தேசத்திலேயே உயர்ந்த பதவியில் கொண்டு போய் வைத்தார். எனக்கு அருமையானவர்களே, இந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவன் பார்த்திருப்பான், அன்றைக்கு இருந்த யோசேப்பு எங்கே, இன்றைக்கு ஆண்டவர் அவனை உயர்த்தி இருக்கிற இடம் எங்கே? தேவன் அவனுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் இவனோடு கூட இருந்து இவனுக்கு மகிமையான காரியத்தை செய்கிறார் என்பதை இந்த பானபாத்திரக்காரனுக்கு தலைவனாக இருந்தவன். எனக்கு அருமையானவர்களே, அந்த அரண்மனையில் இருந்து இவனை யோசேப்பை பார்த்த பொழுதுதான் கர்த்தர் இப்படியும் செய்வாரா என்று அவன் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் ஆண்டவர் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனாகிய கர்த்தர் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் மகிமையான காரியத்தை செய்வார். கர்த்தருடைய வேளை வரும் வரைக்கும் காத்திருங்கள், பொறுமையோடு கூட காத்திருங்கள். காத்திருந்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், கவலைப்படாதீர்கள். அவருடைய வேளை வரப்போகின்றது. அவருடைய வேளை வரப்போகின்றதை நீங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றீர்கள். கர்த்தருடைய வேளை வரக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. உங்களுக்கு தேவனுடைய வேளை வரும் என்று இந்த நாளில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகின்றார். அந்த வேளை வரும் பொழுது நீ செயல்பட தொடங்குவாய். நான் மகிமையான காரியத்தை, உன்னுடைய காரியத்தை நான் உனக்கு வாய்க்க பண்ணுவேன். நீ என்னுடைய மகிமையை காண்பாய் என்று தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகின்றார். இந்த நாளில் கேட்ட இந்த வார்த்தையின்படியே தேவனுடைய வேளைக்காக காத்திருங்கள். அவருடைய வேளை உங்கள் வாழ்க்கையில் வரும். உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் குடும்பமாக மகிழ்ந்திருக்கும்படிக்கு மகிமையான காரியத்தை செய்வார். நீங்கள் சொல்வீர்கள், கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இதன் நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி குடும்பமாக மகிழ்ந்திருக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் செய்வார்.
நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். உங்கள் கண்ணீரை துடைத்து ஆண்டவராகிய கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்திடுவார். உன் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் உன் கண்ணீரை துடைத்திடுவார். தாய் போல உன்னை தேற்றிடுவார். தகப்பன் போல் சுமந்திடுவார். தாய் போல உன்னை தேற்றிடுவார். தகப்பன் போல் சுமந்திடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஜெபத்தினை தொடர்ந்திடு மகனே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபத்தினை தொடர்ந்திடு மகளே, ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். தடைகளை நொறுக்கிடுவார். உன் பாதைகளை கர்த்தர் உயர்த்திடுவார். தடைகளை நொறுக்கிடுவார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். உங்கள் காரியத்தை தேவனாகிய கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்காக காத்திருந்து காத்திருந்து ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்கின்றது வேத வசனத்தின்படி. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நெடுங்காலம் காத்திருக்கின்றேன், ஆண்டவரே என் இருதயம் இழைத்து போய் இருக்கின்றதே என்று கலங்கி கண்ணீரோடு கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த காரியத்தை என் வாழ்க்கையில் செய்யும் என்று சொல்லி அவர்கள் விரும்பின காரியத்தை உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய வேளையில் நீர் செய்து அவர்கள் இருதயத்தை, குடும்பத்தினுடைய ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் மகிழ பண்ணும்படிக்கு நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, இந்த நாளில் என் தேவன் மகிமையான காரியத்தை செய்திருக்கிறார் என்று உம்முடைய பிள்ளைகள் சாட்சி பகரத்தக்கதாக உம்முடைய வேளை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்து அந்த காரியத்தை கைகூடி வரப்பண்ணி குடும்பமே மகிழ்ந்திருக்கத்தக்கதான காரியத்தை நீர் செய்து தேவன் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.